இன்னைக்கு உங்க முன்னாடி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா நிக்கிறேன். அப்ப ஸ்போர்ட்ஸ் இஸ் a லைஃப். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாடி, நம்மளுடைய உடம்பு ஃபிட்டா இருக்கணும். நம்மளுடைய உடம்பு ஃபிட்டா இருந்தா தான் பிரெயின் ஃபிட்டா இருக்கும். நிறைய பேர் காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ்குள்ள வந்து நாங்களாம் ஸ்போர்ட்ஸ்ல இருப்போம், ஸ்போர்ட்ஸ்ல காம்படிஷன் வைப்போம், ஸ்போர்ட்ஸ்ல ரன்னிங் வைப்போம், மெடல் எடுப்போம், நேஷனல் விளையாடுவோம், இந்தியா விளையாடுவோம், அப்படியே போயிட்டே இருப்போம். இந்த காலேஜ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் டிப்ரெஸ் ஆயிட்டாலோ ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாலோ என்ன பண்ணுவாங்கன்னா லிக்கர் பக்கம் போவாங்க. அதாவது ட்ரிங்க் பண்ணுவாங்க, ஜாலியா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ரிங்க் பண்ணும்போது விளையாட்டா சொல்லுவாங்க, உங்களுக்கு ஸ்டாமினா இருந்தா யாருக்கு ஸ்டாமினா இருக்கு, நம்ம 5 ரவுண்ட் அடிப்போம், 6 ரவுண்ட் அடிச்சா யார் சரியா நிக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்டாமினான்னு ஒரு ஜோக்கா பேசிட்டு இருப்பாங்க பசங்க. The real stamina means, you know what is the real stamina? ஷூ போட்டு 1 கிலோமீட்டர் ஓடி பாருங்க, 2 கிலோமீட்டர் ஓடி பாருங்க, 3 கிலோமீட்டர் ஓடி பாருங்க. யார் 6 கிலோமீட்டர் ஓடுறீங்களோ அவங்க தான் ரியல் ஃபிட்டா இருக்கக்கூடிய ஸ்டாமினா. ட்ரிங்க் பண்றது ஸ்டாமினா கிடையாது. உட்கார்ந்த இடத்துல ட்ரிங்க், லிக்கரோ ஏதோ ஒரு லிக்கர், ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸை எடுக்கிறது ஸ்டாமினா கிடையாது. அது தப்பு. ஸ்டாமினா இருந்தா என்ன பண்ணோம், நம்மள மாதிரி 6 மணிக்கு ஷூவை போட்டு 6 கிலோமீட்டர் ஓடி பார்த்து பினிஷிங் லைன் வரவங்க தான் ஸ்டாமினா. சோ இன்னைக்கு நம்மளுடைய ஃபிட்னஸ் தெரிஞ்சிடும். யார் யாரெல்லாம் 6 கிலோமீட்டர் ரன் பண்ண முடியலையோ அவங்க இனிமேட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சூப்பர், ரன் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தவங்க வாக் பண்ணிட்டே வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நான் வந்து கங்க்ராட்ஸ் பண்றேன். ஐ தேங்க்ஸ் வாக்கர்ஸ். ரன் பண்ண முடியல, வாக் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் வாக் பண்ணணும். ஃப்ரீயா போன் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஒரு வாக் பண்ணணும். இப்ப எங்களுக்குலாம், நாங்களாம் ஸ்போர்ட்ஸ் மேன், எங்களுக்குலாம் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண மாட்டோம். காலையில போயிட்டு ஒரு 10 பேரோட மேட்ச் விளையாடுவோம். ஒரு 1 hour மேட்ச் விளையாண்டவுடனே ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே டைவர்ட் ஆயிடும். சோ அண்ணன் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ரன், ஸ்டாப் ட்ரக்ஸ். சொல்லாமா? ஸ்டார்ட் ரன், ஸ்டாப் ட்ரக்ஸ், ஸ்டார்ட் ரன், ஸ்டாப் ட்ரக்ஸ். சோ இனிமேட்டு தமிழ்நாடு ஃபுல்லா நம்மளுடைய இளைஞர்களும் சரி, எல்லாரும் வயசு வித்தியாசம் இல்ல. 8 வயசு ஓடாரு, 8 வயசுல தான் ஓடணும்னு அவசியம் இல்ல. 20 வயசுலயும் ஓடலாம், 40 வயசுலயும் ஓடலாம், 60 வயசுலயும் ஓடலாம். ஏன் வெட்டரன்ல பாத்தீங்கன்னா அத்லெட்டிக் டோர்னமெண்ட்ல 92 வயசுல ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி நேரு செட்ல ஓடினாரு. என்ன வயசு? 92 வயசுல ஒருத்தர் 2 கிலோமீட்டர் ஓடி கம்ப்ளீட் பண்ணார். சோ யோசிச்சு பாருங்க, 92 இயர்ஸ்ல 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்றாரு வெட்டரன் மேட்ச்ல. நேரு ஸ்டேடியத்துல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரன்னிங் நடந்துச்சு. So there is no age limit. ஃபேட்டா இருந்தா கவலைப்பட வேணாம், ஓடுனா சரியாயிடும். ஃபிட்டா இருக்கணும், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டா இருக்கணும். சோ சென்னை, இது தமிழ்நாடு முழுவதும் 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா கலெக்டர் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த கேம்பெயின், இந்த பிரச்சாரம் துவங்கியிருக்கோம். இது வருஷம் முழுவதும் இருக்கும். ட்ரக்ஸுக்கு எதிரான போராட்டம். நம்மளுடைய யூத், நம்மளுடைய இளைஞர்கள் ஒரே போக்கஸ், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜாப் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் அண்ட் வெல்த் கிரியேட்டிவிட்டி. பிரெயின் நல்லா இருந்தா தான் கிரியேட்டிவிட்டியா ஒர்க் பண்ண முடியும். கிரியேட்டிவிட்டி இருந்தா தான் இன்னோவேஷன் பண்ண முடியும். இன்னோவேஷன் இருந்தா தான் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். பிரெயின் கரெக்டா இருந்தாலே எக்கனாமிக்கலா நம்ம சக்சஸ் பண்ண முடியும், பெரிய பெரிய ஜாபுக்கு போக முடியும். அதுக்கு நமக்கு ஒரு ஸ்டேபிள், ஸ்ட்ராங், பவர்ஃபுல், பில்னஸ் இருக்கக்கூடிய பிரெயின் வேணும், ஃபிட்டான பாடி வேணும். சோ இதே மாதிரி நம்ம எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு ஈவென்ட் பண்ணிட்டே இருக்க போறோம். சோ எல்லாரும் இனிமேட்டு ரன் பண்ணலாம், எல்லாரும் இனிமேட்டு விளையாடலாம். தேங்க்யூ சோ மச் தமிழ்நாடு, தேங்க்யூ சோ மச் சென்னை, தேங்க்யூ சோ மச் நம்மளுடைய முதல்வர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் அண்ணன். அண்ணா ஐ லவ் யூ. சிஎம் அண்ணா ஐ லவ் யூ. ஏன்னா மக்களுக்காக, யூத்துக்காக, இளைஞர்களுக்காக 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில 6:15க்கு 3 கிலோமீட்டர் அவ்வளவு வேலை இருக்கும். காலையில வந்தாருன்னா நைட்டு 11 மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும் அவருக்கு வேலை இருக்கு. அந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டு நமக்காக, உங்களுக்காக வந்து ஓடினார் பாருங்க 3 கிலோமீட்டர். அங்கேயே சிஎம் அண்ணன் நமக்காக, ஸ்போர்ட்ஸுக்காக எல்லாம் செய்வாருங்க நம்பிக்கை வந்துருச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி அமைச்சர் அவர்களே. இந்த தருணத்துல மெடல் கொடுத்து நம்ம எல்லா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸையுமே வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துடலாம்.